பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு மனுஷனுக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். குறிப்பாக கலைஞர் அவர்கள் தான் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு ரேஷன் கடைகளை திறந்து வச்சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சமே இல்லைங்கிற நிலைமையை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதற்கு அடையாளமாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் மட்டும் 2000 பேருக்கு ரேஷன் அட்டைகளை இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ரேஷன் கார்டு வாங்க மக்கள் அவதிப்படணும், நடையா நடப்பாங்க. ஆனால் இப்போ நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் உங்களுடன் முதலமைச்சர் அப்படின்ற அந்த முகாமை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்த உத்தரவிட்டிருந்தார். அந்த முகாமில் அரசே மக்களை தேடி வந்து ரேஷன் கார்டு, பட்டா, அரசு சர்டிஃபிகேட்ஸ், சான்றிதழ்கள்னு பல சேவைகளை அரசே உங்களை தேடி வந்து செஞ்சு கொடுத்துருக்கு. இதோட தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் 37,000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சாதனை, மகிழ்ச்சியான தருணம். சமீபத்தில் கூட இந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சுமார் 65,000 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். இப்படி இந்த 4.5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க சுமார் 20 லட்சம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை நம்முடைய அரசு வழங்கியிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சாதனை. பட்டாங்கிறது இந்த அரசு உங்களுக்கு தருகின்ற ஒரு சலுகை கிடையாது, அது உங்களுடைய உரிமை. பட்டா பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களுடைய சொந்த இடத்துல, சொந்த வீட்டில் நீங்க மகிழ்ச்சியா நிம்மதியா தூங்கலாம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பட்டா இடம் இருக்கும் ஆனா ஒழுங்கான வீடு இருக்காது. சொந்த வீடுங்கிறது ஏழை மக்கள், நடுத்தர குடும்பத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கனவாக, ஒரு ஏக்கமாகவே இருக்கும். இப்படி வீடற்ற மக்களுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது தான் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். குடிசை வீடுகளை கான்கிரீட் வீடுகளை மாற்றுகின்ற அந்த திட்டம். அப்படிப்பட்ட நம்முடைய கலைஞருடைய பெயர்லேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை துவங்கி வச்சாரு, செயல்படுத்திட்டு இருக்காரு. இந்த திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான ஆணைகளை இன்னைக்கு சுமார் 4,000 பயனாளிகளுக்கு கொடுக்க இருக்கின்றோம். கலைஞர் கனவு இல்லம் தொடர்பாக ஒரு சின்ன விஷயத்தை இங்கே நான் உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சமீபத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி சென்னையில் நடத்தப்பட்டது. அதில் பல பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனலில் நிச்சயம் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பிரேமாங்கிற ஒரு மாணவி பேசினாங்க. மழை பெஞ்சா ஒழுகிற பழைய வீட்டில் இருக்கிறதா அந்த மாணவி தன்னுடைய குறையை முதலமைச்சர் கிட்ட தெரிவித்தாங்க. அவங்க பேசின, அந்த மாணவி பிரேமாங்கிற மாணவி பேசின அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த மாணவியோட குடும்பத்திற்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு ஒதுக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையிலேயே உத்தரவிட்டாங்க. பேப்பர்ல உத்தரவு போட்டதோடு நிக்கல, அவங்க ஊருக்கே போய் வீடு கட்டுகின்ற அந்த பணியை ஆய்வு செஞ்சு அந்த மாணவிக்கு அந்த வீடை கொடுத்து வாழ்த்தினார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். போன மாசம் வீடு இல்லைன்னு சொன்ன ஒரு மாணவி இந்த மாசம் தன்னுடைய கண் முன்னாடி தன்னுடைய வீடு கட்டப்படுவதை பார்த்து அந்த மாணவி இன்னைக்கு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அந்த மாணவியோட குடும்பமும் மகிழ்ச்சியில் இருக்காங்க.